இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 20 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். கள்ளங்கபடமற்ற பேச்சு, தீங்கு நினைக்காத உள்ளம் ஆகிய குணம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். நாங்கள் புத்தியில சிறு குழந்தைகள் போல இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் என்று கூறுகிறார். அதுபோல ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதோ அல்லது முக்கியமான விடயங்களை முடிவுகள் எடுக்கும் போதோ சரி, பகுத்தறிவு உள்ளவர்களாய் சிந்தித்து நடக்க வேண்டும் எனவும் அவர் கூறுகிறார். குழந்தைகள் கள்ளங்கபடமற்றவர்கள், தாங்க செய்வது நல்லதா கெட்டதா என பிரித்து பார்த்து நடக்க தெரியாதவர்கள். விளையாட்டிலும் சரி, பேச்சிலும் சரி, அடுத்தவர்களை புண்படுத்தாமல் பிறருக்கு தீங்கிழைக்காமல் நடப்பவர்கள். அவர்களைப் போலதான் இன்று நாங்களும் இருக்க வேண்டும் என நினைவுபடுத்துகிறது இந்த வார்த்தை. அதே போலதான் யோசிப்பதில், காரியங்களில் ஈடுபடுறதில் சிறு குழந்தைகளைப் போல இருக்க வேண்டாம் என ஆண்டவர் கூறுகிறார். காரணம், விளையாட்டுத்தனமாக செயற்படுவாங்க. எந்த விடயத்தையும் பற்றி யோசிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு பகுத்தறிவும் ஞானமும் இருக்காது. இப்படியாக வளர்ந்தா நாங்களும் இருந்தா ஒன்றுக்கும் உதவாத நிலமாகத்தான் இருப்போம். இன்று இந்த வார்த்தை நமக்கு கொடுக்க காரணம், கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளரவும் தீய செயல்களை தவிர்க்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ந்து அவர் வழியில் நடக்கவும் அறிவிலும் ஞானத்திலும் முதிர்ச்சி அடையவும் தீமை செய்வதில் குழந்தை குணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு கூறியது போல நாமும் வாழ பழகுவோம். ஆமேன்.